வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? இந்த ஆன்லைனில் ஆர்டர் போடுறாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஆர்டர் போட்டு நான் ஒரு பெரிய கஷ்டத்தில் ஒரு இழப்பை சந்திச்சிட்டேங்க. அது என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே நான் ஆன்லைனில் மீஷோ, ஃப்ளிப்கார்ட் இந்த ரெண்டு தவிர வேறு எதுலேயுமே ஆர்டர் போட்டது கிடையாதுங்க. ஒரு வாரம் இருக்கும். நான் மொபைல் பார்த்துட்டே இருக்கும்போது நார்மலாக அந்த நம்ம யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது கீழே லிங்க் வரும் இல்லைங்களா, அந்த லிங்க்கில் ஒரு சுடிதார் ரொம்ப அழகாக இருந்தது. சரி, நம்ம பாப்பாவுக்கு வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க்கை டச் பண்ணி ஆர்டர் எல்லாமே கொடுத்துட்டேன். அட்ரஸ் முதற்கொண்டு எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துட்டேங்க. ஆனால் அது துணி வந்துடுச்சு. நான் அந்த திங்ஸ் வந்தப்போ நான் கடையில் இல்லை, வேறு ஒரு விஷயமா வெளியே போயிருந்தேன். அதனால் கால் பண்ணி அமௌண்ட்டு மட்டும் நான் ஜிபே பண்ணிவிட்டு அந்த திங்ஸை கடையில் கொடுத்துட்டு போக சொல்லிட்டேங்க. அந்த ட்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஐயோ கடவுளே, டாப் ஒரு கலரில், ஃபேண்ட் ஒரு கலரில், இந்த ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லாமல் ஷால் ஒரு கலருங்க. ஒரு கிளாத் நல்லா இருந்திருந்தா கூட நான் அது ரெடிமேடை ஓகே தச்சு கூட போட்டுக்கலான்னு யோசித்துருக்கலாம். ஆனால் அது சுத்த ஒஸ்ட்டுங்க. அது நான் காட்ட கூட நான் விருப்பப்படல. அவ்வளோ ஒரு அசிங்கமாக துணிக்கு ஒரு கிளாத்து, பேண்ட் ஒரு கிளாத்து, ஷால் ரொம்ப நைலான் மாதிரி ப்ளூ கலர், டாப்பு கோல்டன் கலர், பேண்ட்டு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. அந்த ஷால் ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்கங்க. அதை பார்த்து சிரிக்கவா, 800 போச்சேன்னு நினைக்கவா, அது எந்த லிங்கை டச் பண்ணி தொட்டேன் அப்படிங்கிறத நான் அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி நான் பார்க்கலங்க. இப்படி நிறைய விஷயங்களில் நிறைய பேர் நம்ம ஏமாறுறோம், இல்லைன்னு சொல்லலை. மேக்ஸிமம் எப்பயுமே நான் அந்த மாதிரி லிங்க் தொட்டு போட்டதே கிடையாது. மீஷோ, ஃப்ளிப்கார்ட் மட்டும்தான் போடுவேன். நான் ஏமாந்த மாதிரி நிறைய பேர் இதே மாதிரி ஏமாந்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து அந்த மாதிரி லிங்க்கை டச் பண்ணி தயவு செய்து ஆர்டர் போடாதீங்க. உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட், மீஷோ அது மாதிரி இருக்கும்போது நம்ம அதில் ரிட்டன் பாலிசி நமக்கு இருக்குது. அதனால் நம்ம தாராளமாக நம்ம ரிட்டன் போட்டுக்கலாம். அது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்குங்க. ஏன்னா உண்மையிலே எனக்கு அப்படியே ஷாக்கு. ஒரு 200-300 கூட சரின்னு சொல்லலாம். 800 போட்டு அது இப்படி லாஸ் ஆனது ரொம்ப ஒரு மனசு கஷ்டமாக இருக்குதுங்க உண்மையிலேயே. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. துணி அப்படியே ஓரங்கட்டி வீட்டிலேயே வச்சுருக்கேங்க. நீங்களும் இதே மாதிரியான தவறை பண்ணியிருக்கலாம், நிறைய பேர் பண்ணாமலும் இருக்கலாம். இதுக்கப்புறம் யாரும் அது மாதிரி பண்ணாதீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் அதுக்கு தக்கன உங்களுடைய ஃபுல் பாலிசி, அதாவது ரிட்டன் பாலிசி இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆர்டர் போடுங்க.